வெற்றியை கொடுத்து விட்டாங்க. ஆனால் இந்த அறிவுரைகளை செவியேற்கக்கூடிய பண்பை இன்றைக்கு தௌஹீதுவாதிகளிடத்திலே பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு சில காரணங்களையும் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு மார்க்க சபை, ஒரு மார்க்கம் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றதையானால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆர்வம் இன்றைக்கு குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆரம்பத்துல 10 மணிக்கு பயான்லாம் 9:30 மணிக்கு வந்துருவோம். ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு பயான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா 10 மணின்னு போடுவாங்க. பை ஆரம்பிக்கிறதுக்கு 10:30 ஆயிரும், பொறுமையா நம்ம போலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்துருச்சுல. அதற்கு காரணம் என்ன? எந்த சபைக்கு போனாலும் சொன்னதையே தான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல போறாங்க, புதிதாக எதை நமக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு தடை கல்லுதான். அந்த ஒரு காரணம் தான் இந்த பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தவல்லவு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் செவியேற்று கொண்டிருப்பவராக இருக்கக்கூடிய நிலையில் அதை விட்டும் நீங்கள் திசை மாறி சென்று விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அப்ப இந்த மார்க்கத்தை செவியேற்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும். அதை விட்டு நாம் ஒருபோதும் திசை மாறிவிடக் கூடாது. அப்படி திசை மாறக்கூடிய பண்பு என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், நாங்கள் செவியேற்றோம் என்று சில மக்கள் சொல்வார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாகவே செவியேற்கவில்லை. அந்த மக்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். நீங்க தௌஹீதை ஏற்றுக்கொண்டீர்கள், அறிவுரைகள் எல்லாம் செவியேற்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா சில மக்களை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள்.